ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டு விதமான மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவன் நல்ல மனிதன், இன்னொருவன் பொல்லாத மனிதன். இந்த உலகத்தில நல்ல மனிதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவைகளையே செய்தார். அப்படிப்பட்டதான ஒரு குணாதிசயம் நமக்கு வேண்டும். Dear children of God, we are seeing about two kinds of people. One is a good man. Another one is an evil man. The good man who does good things. He speaks good things from his good heart, which is a treasure for him. Like our Lord Jesus Christ. He did good to everyone, even to his enemies. Dear children of God, as we are children of our Lord Jesus Christ, we need to follow our Lord Jesus Christ like good man. He was doing good to everyone. Today, we need to understand what is in our heart. Do we have a good thought? Do we have a good treasure? Do we have a good character? Do we have a kind and merciful character like our Lord Jesus Christ? Are we unselfish? Are we sacrificial to other people? Let us find out. That is the characteristics of a good man. பொல்லாத மனிதன் தன்னுடைய இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதன் என்றாலே அவன் சாத்தானை பின்பற்றுகிறவன். சாத்தானுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பொல்லாதவைகள். கோபம், எரிச்சல், பொறாமை, வன்கண்கள், பிறரை வஞ்சிக்க வேண்டும், இப்படிப்பட்டதான குணாதிசயங்களுடையவன் தான் சாத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கின்றதா? Do we have the characteristics of the devil? Jealousy, anger, all kinds of characteristics which belong to Satan and devil. We are not like that. The word of God says a tree is known by its fruit. Today, Jesus is looking for a fruit. Do we have the good fruit to give to our Lord Jesus Christ? Or do we have a bad and bitter fruit to give our Lord Jesus Christ? Let us examine. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும் என்று இயேசு சொன்னார். நம்முடைய குணாதிசயங்கள் நல்லவைகளாக இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் இயேசுவை பின்பற்றி நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்ட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடலாம். எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக இருக்கட்டும். குற்றங்களை, குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உமக்கென்று வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.